Welcome to VK Panimalar Academy. Today right now start to the standard 12th accountancy unit number 1 accounts from incomplete records exercise number 20. I read the question, after that prepare the answer. Selvam does not keep his books under double entry system. From the following information prepare trading and profit loss account and balance sheet as on 31st 12 2018. Inside of the table given full information. Right student, 1/1/2018 opening balance opening column, 31/12/2018 closing balance closing column. Okay, the below of the table given one such a in additional information. Rate of depreciation of 10% in machinery, create a reserve of 1% returns for doubtful debts. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் கான்செப்ட்னா, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல்னால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்னால் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது இந்த அக்கௌண்ட்ஸை இந்த கொஸ்டினை ஃபைனல் பண்ணுறது ஃபினிஷ் பண்ணுறதுனா பேலன்ஸ் ஷீட் தான் சார். பேலன்ஸ் ஷீட்டை இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம லாஸ்ட்டாக பண்ணுறது தான். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சார் பண்ணோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து என்ன கிடைக்கும்னு சொன்னால் ஓப்பனிங் கேபிட்டல். ரைட், ஸோ உங்களோட அக்கௌண்டன்சி நோட்டை டபுள் சைடு தான் யூஸ் பண்ணணும். அக்கௌண்டன்சி நோட்டில் லெஃப்ட் சைட் டாப் ஆஃப் த நோட்னா சொல்யூஷன் நம்பர் 20. ஓகே, இந்த கொஸ்டினில் இன்வால்வ் ஆகிருக்க பிஸ்னஸ் மேன் நேம் என்ன சார்னா செல்வம். இன் த புக்ஸ் ஆஃப் செல்வம். ஸோ பிலோ ஆஃப் த நெக்ஸ்ட் லைன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 1st January 2018. ஓகே, உங்கள் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு காலம் கொடுத்துருவாங்க, ஓப்பனிங் காலம், அதில் உள்ள இயர் தான் போடணும். ரைட், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் ஸோ அக்யூரேட்டாக பேலன்ஸ் ஷீட் கிடையாது, பட் பேலன்ஸ் ஷீட் மாடலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஹேவிங் ஃபார் த டபுள் சைட், லெஃப்ட் சைட் liability side, right side asset side. So both of the sides, so you are writing the rupees symbol. Okay, right. So they are given the as per the question. Okay, questionல என்ன கொடுத்தா அது ஸோ ஸ்டெப் வைஸாக நம்ம என்ட்ரி போடுறோம். மெஷினரி அசட் ஐட்டம் அசட் சைடு என்ட்ரி போடுறோம் 60,000. கேஷ் அட் பேங்க் ஒன் ஆஃப் த asset items, so we are entered in the asset side 25,000. Sundry debtors, it is one of the asset item, so we are entered in the asset side 70,000. Stock 45,000, the stock one of the asset item, so we are entered in the asset side 45,000. So bills receivable 20,000. So what is meaning by for the bills receivable na? So A and B both of the business people, suppose any one of the person who gives to the bills if any the relevant money or activities, that is called bills receivable. Okay, 20,000. Right, so we have entered to the asset side. We will go to the liability sides. Okay, bank loan one of the liabilities item. In the item we are entered in the liability side just 45,000. Sundry creditors, it is one of the liability items, so we are entered in the liability side 25,000. Okay students, so we have enter for the both of the side. We will tally for the amount the both of the side. Okay, right, so which side is for the highest amounts na asset side. Okay, so what is the highest amount apna 2,20,000. okay, 2,20,000, so you are right in the asset side. Okay, in the 2,20,000 you will take and write to the liability side 2,20,000. okay, but liability side available for the 70,000. okay student, 2,20,000 minus 70,000 you equal 1,50,000. okay, இந்த 1,50,000 தான் இந்த பிளேஸில் டிஃபரன்ஸ் வருது. இந்த சைடுக்கு இந்த டிஃபரன்ஸ் வர அமௌண்ட் நேம் தான் ஒரு நேம் தர போகிறோம். ஹெட்டிங் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் 1,50,000. ஸோ பிலோ ஆஃப் த நெக்ஸ்ட் லைன், ஸோ யூ ஆர் ரைட் த வேர்ட் ஆஃப் பேலன்சிங் ஃபிகர்.
இந்த சைடுக்கு இந்த 1,50,000 வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனால ஓப்பனிங் கேபிட்டல் எழுதிட்டு கீழே பேலன்சிங் ஃபிகர்னு ரைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வி ஹாவ் ஃபைண்ட் அவுட் டு த ஓப்பனிங் கேபிட்டல், ரைட். ஸோ வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எந்த மெத்தடில் சார்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் 1st January 2018 ஓப்பனிங் காலம் போட்டோம். ஸோ இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்னா அந்த நம்ம ஒரு இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்க முடியும். அது க்ளோசிங் காலத்தில் உள்ள இயர் டேட்டையும் மந்த்தையும் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட் ஹேவிங் ஃபார் த டபுள் சைட், left side debit side, right side credit side. Okay, both of the side, so you are right in the particular rupees symbol. Okay, then so the trading account na the only appearing for the appear to the direct expenses. So what are the expenses, what are the amount expend to the business na the and the total amount expenses in the debit side da வரும். ஓகேவா, ரைட். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்னா ஸோ இந்த அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு என்ட்ரி போடணும். ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட்னா டு ஓப்பனிங் ஸ்டாக், ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் 45,000. ஓகே, ரைட். ஸோ உங்களோட புக்கில் வந்து இந்த டேபிள் கீழே கொடுத்துருக்காங்க. கேஷ் பர்ச்சேசஸ் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேசஸ் இருக்குது, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, கேஷ் பர்ச்சேசஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகே, என்ட்ரி போடலாங்களா, ரைட். டு பர்ச்சேசஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் இங்கே என்ட்ரி போடுறோம். ஓகே, கேஷ் 8,000, கிரெடிட். ஓகே, ஸோ கிரெடிட் வந்து 52,000 கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகே, போத் ஆஃப் த வேல்யூ டோட்டல் 60,000. 60,000 ஸ்ட்ரைட்டாக அவுட்ரு காலத்தில் என்ட்ரி போடணும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக அவுட்ரு காலத்தில் என்ட்ரி போடணும். ஓகேவா, சரி, ரைட். வேறு அனதர் ஐட்டம் வேஜஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அந்த பிஸ்னஸ்க்காக டைரெக்டாக பண்ணுறது. ஓகே, வேஜஸ் ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட்னா ஜஸ்ட்டு 6,000. ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார்னா நம்ம என்னவே என்ட்ரி போட்டோம். நெக்ஸ்ட் வி வில் கோ டு த கிரெடிட் சைட்னா ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்னா ஒன்லி என்டர் ஆர் அப்பியர் இன்னா ஃபார் த டைரக்ட் இன்கம், நேரடி வருமானம். ஓகே, பை சேல்ஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் இன்கம். ஓகே, ஸோ இந்த சேல்ஸில் டபுள் சேல்ஸ் இருக்குது, 2 சேல்ஸ். கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். கேஷ், கிரெடிட். ஓகேவா, கேஷ் சேல்ஸ் 20,000. ஸோ யூ ஆர் ரைட் இன் த இன்னர் காலம். ஓகே, தென் கிரெடிட் சேல்ஸ் 1,80,000. 1,80,000. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இது இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா 2 lakh கிடைக்கும். அதை அப்படியே அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி, இந்த பிளேஸில் ஒரு பெண்டிங் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக். எவ்வளோ போனால் 22,000. ஸோ நம்ம டபுள் சைடையும் கம்பேர் பண்ணும்போது எந்த சைடு ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குன்னா கிரெடிட் சைடு தான் இருக்குது, 2,22,000. ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த சைடு என்ட்ரி போட்டுருங்க. 2,22,000. ஓகேவா, ஸோ அப்போ இந்த டெபிட் சைடு இருக்குல்ல 45,000 ப்ளஸ் 60,000னா 1,05,000. 1,05,000 ப்ளஸ் 6,000னா 1,11,000. ஸோ இப்போ இங்கே கிரெடிட் சைடு எவ்வளோ சார் இருக்குன்னா 2,22,000. அப்போ 2,22,000 சப்ட்ராக்ட் 1,11,000னா 1,11,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் நேம் என்ன சார்னு சொன்னால்
to gross profit CD அப்படின்னா கேரி டவுன். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். ப்ராஃபிட்டாக அந்த கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும், லாஸாக அந்த டெபிட் சைடு என்ட்ரி போடணும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா? ரைட். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் சைடு என்ட்ரி போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த அகைன் இன்னொரு தடவை நம்ம என்ன என்ட்ரி போடணுமா சார் அப்படின்னு சொன்னால் நாட் நீட். ஓகேவா? அதான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ கண்டினியூவாக எழுதியாச்சு. இங்கே வந்து நாட் நீட் தேவையில்லை. பை கிராஸ் ப்ராஃபிட் brought down. Gross profit brought down. Okay, 1,11,000. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஐட்டம் என்ட்ரி போடலாங்களா? இந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட் ஒன்லி ஃபார் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், மறைமுக செலவுகள், டு advertisement one of the indirect expenses 7,000. Okay, so next one category to salaries. Okay va, to salaries one of the indirect expenses. How much of the amounts are now? Just 23,500. So next is now depreciation. Okay, next one category என்னன்னா interest on bank loan. Okay, interest on bank loan. ஸோ இந்த பர்டிகுலர் செல்வம்ங்கிற பர்சன் வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காரு. அந்த லோனுக்கு என்ன சார்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஓகே, அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்னால் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ட்ரி போடணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் on bank loan. How much of the amounts are now? Just 4,500. Okay va? So next என்ன சார்னா depreciation on machinery. It is one of the loss for the company, loss for the business people. Depreciation on machinery. ஓகே, எவ்வளோ சார்னா 6,000. ஸோ ஆக்சுவல் மெஷினோட வேல்யூ எவ்வளோ சார்னா 60,000 ப்ளஸ் 10 டிவைட் பை 10/100, 0 கட் ஆகிரும் 6,000. ஓகேவா? சரி, ஸோ இதை வந்து அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிசர்வ் ஆன் டெட்டார்ஸ்னால் ஸோ ஏற்கனவே என்ன பண்ணுறது, செல்வங்கிற பர்சன் யாருக்கா கடன் கொடுத்துருக்கலாம். ஓகே, இல்லாட்டினா கடன் வாங்கியிருக்கலாம். அந்த கடனுக்கு என்ன லோனுக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, லோன் கொடுத்துருக்காரு. அந்த பர்சன் இவருக்கு வந்து அந்த லோனை கட்டலை, அதனால் லாஸ். எவ்வளோ சார்னா ஒரு இது கொடுக்குறாரு, ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீம் 1% நீங்கள் லெஸ் பண்ணிட்டு என்னோடய அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ சண்டே டேட்டாஸ் அமௌண்ட் எவ்வளோ சார்னு சொன்னால் ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் சண்டே டேட்டாஸ். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், 1,000 rupees பண்ணுறாங்க. ஓகே, 1,000 rupees. ரைட்டா? 1 lakh வருது, 1,00,000 rupees டு இது லாஸ் அவருக்கு. ஸோ ரிசர்வ் ஆன் டெட்டாஸ் அப்படின்னா 1 lakh அடித்தோம்னா 1,000 rupees. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சார்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் என்ட்ரி போட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறோம், we have entered the both of the side. ஸோ எந்த சைடு சார் ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குதுன்னு சொன்னால் கிரெடிட் சைடு தான். கிரெடிட் சைடு how much of the amount சொன்னால் 1,11,000. ஸோ அதை அப்படியே டெபிட் சைடும் என்ட்ரி போட்டுருங்க ஸ்ட்ரைட் நேர் லைனில் 1,11,000. ஓகேவா? ஸோ இந்த கிரெடிட் சைடு அமௌண்ட்டுக்கும் டெபிட் சைடு அமௌண்ட்டுக்கும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துங்க 69,000 வரும். ஓகே,
69,000 டிஃபரன்ஸ் வரும். இந்த டிஃபரன்ஸ்க்கு நேம் தான் என்ன சார்னா நெட் ப்ராஃபிட். இந்த டிஃபரன்ஸ்க்கு நேம் தான் நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி சைடு வந்து அந்த பிஸ்னஸ் பீப்புளோட வந்து இருக்குல்ல அந்த கேபிட்டல் கூட ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வி ஹேவ் ஃபினிஷ்டு டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் சார்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணிக்கிங்க. பேலன்ஸ் ஷீட். ஓகே, டாபிக் எழுதிங்க. பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2018. ஓகே, க்ளோசிங் பேலன்ஸ் காலத்தில் உள்ள அமௌண்ட் மட்டும் தான் என்ட்ரி போட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வந்து ஹேவிங் ஃபார் த டபுள் சைட். லெஃப்ட் சைட் liability side rupee symbol, then right side asset side. Okay, right. So let us start to the entry போடலாமா? ஃபஸ்ட் அசட் சைடு போடலாமா? மெஷினரி ஒன் ஆஃப் த அசட். ஸோ அதனால் அசட் சைடு என்ட்ரி போட போகிறோம். எவ்வளோ சார்னு சொன்னால் 60,000. ஸோ யூ ஆர் என்டர் இன் இன்னர் காலம். அவைலபிள் ஒன் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, மெஷினரிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லெஸ் depreciation at 10%. ஓகேவா? நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 6,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். ஓகே, அப்போ 60,000 மைனஸ் 6,000 54,000. ஸோ அது அப்படியே போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி கேஷ் அட் பேங்க். இட் இஸ் ஒன் ஆஃப் த asset item. asset side entry போடுங்க. கேஷ் அட் பேங்க். how much of the amount சார் 33,000. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே என்னன்னா க்ளோசிங் பேலன்ஸ் காலத்தில் உள்ளது அமௌண்ட் என்ட்ரி பண்ணணும். ஓகே, சன்ட்ரி டேட்டாஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த asset items. ஸோ யூ ஆர் என்டர் இன் த asset side. what is the amount? 1 lakh. in the amount you are enter in the inner column. so available one of the adjustments less. okay, reserve for doubtful debts. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சார்னா 1,000 rupees. ஓகே, 1,000 rupeesன்னு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 1 lakh மைனஸ் 1,000 rupeesனா 99,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி வந்து பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் வாட்ஸ் த அமௌண்ட்? ஓகே, பில்ஸ் ரிசீவபிளில் 38,000. ஓகே, 38,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன சார்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் இட் இஸ் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். ஸோ இந்த ஐட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு என்ட்ரி போட்டுறீங்க. how much of the amounts ஆனால் just 22,000. ஸோ டேபிளில் வந்து ஸ்டாக்குன்னு இருக்கும். ஸ்டாக்குனாலும் க்ளோசிங் ஸ்டாக்னாலும் both are same. ஓகேவா? யூ வில் டேக் இந்த அமௌண்ட்னா 31st 12/2018 க்ளோசிங் பேலன்ஸ் காலம் இருக்குல்லைங்க, அந்த காலத்தில் இருக்கிற அமௌண்ட் எடுத்துங்க. how much of the amount? just 22,000. ஓகேவா? ஸோ we have entered to the asset side. right, next we will go to the liability sides. okay, so balancing என்ன சார் இருக்குன்னா bank loan one of the asset item. how much of the amount na 45,000. so next sundry creditors. it is one of the liabilities item. so இந்த balance sheet liability side தான் entry போடணும். what's the amount? 21,000. okay,
ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல். இந்த பிஸ்னஸ் பீப்புள் செல்வங்கிற பீப்புள் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருல, how much of the amount கேபிட்டல் எவ்வளோப்பா 69,000. ஓகேவா 69,000. ஸோ இது எங்கே சார் வேர் இஸ் கம்மிங் ஃப்ரம் த அமௌண்ட்னா, ஸோ வி ஹவ் ஃபைண்ட் அவுட் டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா அந்த கேபிட்டல் தான் இங்கே என்ட்ரி போடணும். ஓகே கேபிட்டல். ஸோ இன்னர் காலத்தில் என்ட்ரி போடுங்க 1,50,000. ஸோ இந்த இதுக்குள்ளே என்ன பண்ணோம், ஆட் நெட் ப்ராஃபிட். ஓகே நெட் ப்ராஃபிட்னா ஆட் பண்ணிக்கணும், லாஸ்னா லெஸ் பண்ணிக்கணும். ஓகே அப்போ எவ்வளோ சார்னா 1,50,000 + 69,000 2,19,000. ஓகே ரைட். ஒன் மோர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அடிஷ்னல் ப்ராஃபிட். ஸோ இந்த செல்வம்ங்கிற பிஸ்னஸ் மேன் அவரோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறாரு, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாரு. அதுக்காக என்ன பண்ண அடிஷ்னல் கேபிட்டலில் வந்து ஓகே அடிஷ்னல் கேபிட்டல் வந்து டெபாசிட் பண்ணுறாரு. ஓகே ரைட்டா. சார் எவ்வளோ சார்னா 21,000. ஓகேவா ரைட். அப்போ இதை ஆட் பண்ணால் 2,40,000. 2,40,000. ஓகே. ஸோ இந்த செல்வங்கிற பர்சன் இந்த பிஸ்னஸ்க்காக எடுத்துருக்காரு. என்ன சார் எடுத்துருக்காருன்னா ஒரு கேஷ் எடுத்துருக்காரு 60,000. ஸோ அது என்ன பண்ணும் ட்ராயிங்ஸ்னு சொல்கிறோம். லெஸ் ட்ராயிங்ஸ். வாட் இஸ் மீனிங் பை த ட்ராயிங்ஸ்னா, ஸோ பிஸ்னஸ்மேன் கேஷ் ஆர் ஈக்குவலன்ட் ஸ்டாக் டேக்கன் பை த பர்சனல் யூஸ், தட் இஸ் கால்டு ட்ராயிங்ஸ். சொந்த செலவுக்காக ஸ்டாக்காகவோ இல்லை கேஷாக எடுத்தால் பேர் ட்ராயிங்ஸு. how much of the amounts ஆனா 60,000. 60,000. ஓகே 2,40,000 subtract 60,000 equal 1,80,000. 1,80,000. ஓகேவா 1,80,000. 1,80,000. ஓகே சரி. இப்போ நம்ம எல்லா ஆல் த என்ட்ரி போட்டாச்சு, நோ ப்ராப்ளம். இப்போது ஃபைனல் பண்ண வேண்டியதான். ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட் ரைட்டா. 45,000 + 21,000 66,000. 66,000 + 1,80,000 2,46,000. 2,46,000. ஓகே அதே தான் இந்த அமௌண்ட் தான் இங்கே அசட் சைடு வரும், நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேவா ரைட். ஸோ 54,000 + 33,000 + 99,000 + 38,000 + 22,000 2,46,000. okay, so the both of the side, so accurately tally up the amount. okay, in the balance sheet la, so each and every entry na, so we will give to the proper work up na, definitely balancing for the amount. so எந்த doubt இல்லாம ஆயிரும். okay students, so we have finished on the or find out now opening capital, gross profit, net profit, and then finally report to the balance sheet. okay, balance sheet amount na 2,46,000. okay right, do you understand? right student, right. so இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.